தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அஇஅதிமுக என்ற ஒரு மாபெரும் திராவிட இயக்கம் துரோகத்தால் வீழ்த்தப்படுகிறதா என்பது குறித்து தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம். இந்த அஇஅதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, எதனால் அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்பது குறித்து எல்லாம் இன்று விரிவாக காண உள்ளோம். 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அஇஅதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு காரணம், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெற்று இருந்த ஒரு சமயத்தில் அவர் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களிடமும், அன்றைய திமுக பொதுச் செயலாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களிடமும், அன்றைய பொருளாளர் இருந்த திரு சாதிக் பாட்சா அவர்களிடமும் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்திய நேரத்தில், அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஒருவர் நடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்ட விதியை காட்டி அவரை அன்றைய தினம் அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இவர்கள் தயக்கம் காட்டியதாக தான் தகவல் உள்ளது. அந்த சூழலில்தான் அன்றைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது, அதை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பின்னணியில் இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குவதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தார் என்பதும் ஊரிருந்த ஒன்று. அவ்வாறு தொடங்கப்பட்ட இயக்கம் 1977 முதல் 87 வரை கிட்டத்தட்ட 3 பொதுத் தேர்தலில், 77, 80 மற்றும் 84 என 3 பொதுத் தேர்தலில் அவர் உயிரோடு இருந்தவரை அன்றைய தினத்தில் அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவ்வாறு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 87ஆம் ஆண்டு மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு அவருடைய துணைவியாராக இருந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான் முன்னெடுத்தார். அவருக்கு அன்றைய தினம் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்த திரு ஆர்.எம். வீரப்பன், திரு கே.ஏ. கிருஷ்ணசாமி போன்ற எண்ணற்ற மூத்த தலைவர்கள் ஆதரவு இருந்தும், இதேபோல் அன்று அவரால் 1982ஆம் ஆண்டு சமூகத்துறை வாரியத்தினுடைய தலைவராகவும் மற்றும் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த இயக்கத்தை, அவர் 1984ஆம் ஆண்டு உடல்நிலை நலிவுற்று அமெரிக்காவின் நேரத்தில் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனக்கென்று ஒரு ஆதரவாளர் வட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்த இயக்கத்தை கைப்பற்ற நினைத்தார். அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கலவரங்கள் நடைபெற்று, அதன் பிறகு ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய தலைமையிலான ஒரு மாத கால ஆட்சி முடிவுக்கு வந்து 2 ஆண்டுகள் கவர்னர் ஆட்சியை தமிழகம் எதிர்கொண்டது. அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு அன்றைய சூழலில் இருவரும் தனித்தனியாக களம் கண்டு இரட்டப்புறா மற்றும் இரட்டப்புறா சின்னத்திலே திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான அணியினரும், சேவல் சின்னத்திலே செல்வி ஜெயலலிதா அவருடைய தலைமையிலான அணியினரும் போட்டியிட்டு சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியினர் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு உள்ளே காலெடுத்த வரலாறு. அதன் மூலம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அஇஅதிமுகவிற்கு கலைஞருக்கு துரோகம் செய்து எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவருக்கு பிறகு அவருடைய துணைவியாராக இருந்த ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு துரோகம் செய்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றி ஒரு தனி பெண்ணாக, இந்தியாவினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, ஒரு இரும்பு பெண்மணியாக இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறகு தமிழகத்தை வழிநடத்தியவர் செல்வி ஜெயலலிதா என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அவ்வாறு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைப்பற்றிய பிறகு 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலையால் அவர் தமிழகத்தினுடைய முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு 2001
அதன் பிறகு 2011 மற்றும் 2016 என அவருடைய காலகட்டத்தில் 4 முறை தமிழகத்தினுடைய அவர் முதலமைச்சராக இடைப்பட்ட காலத்தில் வழக்குகளால் பதவியை இழந்தும் பதவியை பெற அவரால் முடிந்தது என்பதுதான் அந்த அஇஅதிமுகவுடைய வரலாறாக இருந்தது. அஇஅதிமுக உடைய வரலாறாக இருந்தாலும் 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தவிர்க்க முடியாத சூழலில் மரணம் எய்த பிறகு அந்த கட்சியை அன்றைய தமிழகத்தினுடைய ஜெயலலிதாவால் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2 முறை ஜெயலலிதாவாலும் 1 முறை சசிகலாவாலும் அடையாளம் காட்டப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது கட்சியில் இருந்த பெரும்பாலான குரல்கள் ஆட்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சிக்கு சசிகலா அவர்களும் என்ற அடிப்படையில் அவர் கட்சியை கைப்பற்றினாலும் சில அஇஅதிமுக முன்னணி தலைவர்களுடைய தற்போது நடக்கூடிய துரோகம் போல் அன்றைய துரோகத்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி விலக நேரிட்டது. அதன் பிறகுதான் அவர் தர்மயுத்தம் என்ற ஒன்றை தொடங்கி அதன் மூலம் சசிகலா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் பதவியேற்ற பின்பு ஏற்பட்ட கட்சியினுடைய குளறுபடிகளால் அவரால் முதலமைச்சராக கூட இந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் இன்றைய சூழலில் ஏற்பட்ட இதேபோல் கவர்னரால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் அவர் பழைய வழக்குகளுக்கு அவர் பெங்களூர் பரபரப்பான அக்ரஹார சிறைச்சாலைக்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையோடு அவர் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் அன்றைய சூழலில் ஏற்படுத்தினார்கள். சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் போனதற்கு பின்பு அவரால் உருவாக்கப்பட்டவர் தான் இன்றைய அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவ்வாறு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் காலிலே விழுந்து இந்த பதவியை பெற்று தமிழகத்திலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் 4.5 ஆண்டு காலம் அவரால் ஆட்சியை தொடர முடிந்தது. அதற்கு காரணம் சசிகலா அவர்களால் வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தினகரன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆவதற்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே வெற்றி பெற்று முதலமைச்சராக அவரும் பதவியேற்கக்கூடிய ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சசிகலா குடும்பத்தை இந்த கட்சியை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை எடுத்து அதன் மூலம் சசிகலா குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றினார் இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் பிறகு தர்மயுத்தம் தொடங்கி வெளியே சென்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து 4.5 ஆண்டு காலம் தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி நடத்தினார். அப்பொழுது இவர்களுக்குள் இருந்த ஒப்பந்தம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்வது என்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தொடர்ந்து இந்த கட்சியை வழிநடத்துவது என்றும் சொல்லி சசிகலா மற்றும் தினகரனை இந்த கட்சியை விட்டு வெளியேற்றினார்கள். அவ்வாறு வெளியேற்றிய நேரத்தில் தான் தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் 18 எம்எல்ஏக்கள் சென்று அதன் மூலம் அவர்கள் அன்றைய சபாநாயகர் தனபால் அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அந்த 19 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றும் 9 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றும் அந்த ஆட்சி தொடர முடிந்தது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவிய பிறகு மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஏற்பட்ட போட்டியில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் இன்று அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களும் ஓபிஎஸ் சார்பில் திரு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தர்மர் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஆளுக்கு ஒருவர் என்ற விகிதாச்சாரத்தில் பதவியை பிரித்ததின் விளைவு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட பன்னீர்செல்வம் 4 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உறுப்பினராக சேருவதற்கு கூட எவ்வளவோ முயற்சி செய்தும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சேர்க்க முடியவில்லை. இதை அடிப்படையாக வைத்துதான் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்த தினகரன் மற்றும் ஓபிஎஸ் சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே
அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுப்பெறும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் ஒற்றுமையை வலியுறுத்தி செயல்பட தொடங்கியதன் விளைவு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பசுமொன்னிற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடி தினகரன் அவர்களுடன் இணைந்து வந்து இங்கு பசுமொழியிலே முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சன்னதியிலே அஞ்சலி செலுத்தியதன் விளைவு அவரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் பல தடவை முயற்சி செய்து பலனளிக்காததால் அவர் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்ததன் விளைவுதான் இன்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சியை கொடுக்க ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பது யாரும் மறுக்க இயலாது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு 2025ஆம் ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் என் மக்கள் தமிழகம் என்ற அடிப்படையில் 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வலுப்படுத்த நினைத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவர் புதிதாக ஆரம்பித்த நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினரால் நடைபெற்ற தேர்தலில் தாக்கு பிடிக்க முடியாமல் 3ஆம் இடத்துக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டது. அவ்வாறு தள்ளப்பட்டாலும் இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில்தான் அனைவரும் சேர்ந்து இயங்கினர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொலைவை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் பிளவுபட்டு கிடக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து வெற்றி பெற்ற 53 சட்டமன்ற உறுப்பினர்களில் 47 பேர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களில் 30 பேர் திரு வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையிலான அணிக்கும் 17 பேர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அணிக்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லி நேற்று சபாநாயகரிடம் ஒரு கடிதத்தை வழங்கினார்கள். ஆகையால் எங்களிலிருந்து தான் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் 2 தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு கொடுக்கிறார்கள். இது குறித்து யார் எந்த முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது எல்லாம் சபாநாயகர் கையில் தான் உள்ளது. எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இந்த தமிழகத்திலே நின்று ஆட்சியை வழிநடத்தும் என்று சொன்ன அஇஅதிமுக என்ற இயக்கம் ஒரு நடிகர் தொடங்கிய கட்சியால் எதிர்கட்சி கூட வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி உள்ள நிலையில்தான் திரு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு எம்ஜிஆர் செய்த துரோகத்தால் உருவாக்கப்பட்ட அஇஅதிமுக என்ற இயக்கம், எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட துரோகம், ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்ட துரோகம், சசிகலா அவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் உருவாக்கப்பட்ட துரோகம், சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட துரோகம், எடப்பாடி பழனிசாமியால் சசிகலாவுக்கு ஏற்பட்ட துரோகம், எடப்பாடி பழனிசாமியால் டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்ட துரோகம், எடப்பாடி பழனிசாமியால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட துரோகம், எடப்பாடி பழனிசாமியால் கே செங்கோட்டையன் என்ற ஒரு மாபெரும் தலைவருக்கு ஏற்பட்ட துரோகம், இன்று அதே எடப்பாடி பழனிசாமிக்கு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் என்ற மூவரால் ஏற்பட்ட துரோகமாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்படியே சென்றால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் என்ன நிலையில் இருக்கின்றதோ அதேபோல் அடுத்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தமிழகத்திலே ஒரு 2 எம்எல்ஏக்களை பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்கும் என்பதுதான் இன்றைய சூழலாக பார்க்கப்படுகிறது. யாரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், யாரால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம், யாரால் துரோகத்தால் வீழ்த்தப்படுகின்றது என்பதெல்லாம் தமிழக மக்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக உள்ளது. மக்களை தமிழகத்தில் என்றென்றும் திராவிட இயக்கங்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இருந்த தமிழக மக்கள் நடிகர் திரைப்படத்துறை அரசியலை வெல்லும் என்றும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலில் திரைப்படம் அரசியலை வென்றது. அதேபோல் இன்னும் 5 ஆண்டுகள் திரைப்படம் தான் அரசியலை வெல்லும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரம். எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் இன்றைய தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலில்
அந்த இயக்கம் இன்று பல பிளவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.